கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் வாசித்ததான 141 சங்கீதத்திலே இது ஒரு தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலே அநேக காரியங்கள் உண்டு. அநேக முறை தியானித்திருக்கிறோம், அநேக முறை இதை யோசித்திருக்கிறோம், இதை குறித்து பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த சங்கீதத்திலே தாவீது எழுதுகிற முக்கியமான காரியம் என்னன்னா, நீதிமான் என்னை குட்டி என்னை தயவாய் கடிந்து கொள்ளட்டும், அது என்ன செய்யும், என் தலைக்கு எண்ணெயை போல இருக்குமா. நீதிமான்கள் நம்ம ஒரு குட்டி கடிந்து கொள்ளுகிறது ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய ஆசை, அது கிடைக்காத ஆசீர்வாதம். நீதிமான்கள் போய் எல்லாரையும் போய் குட்டி திட்ட மாட்டாங்க, எல்லாரோட தலையில ஒரு குட்டி அடிக்க மாட்டாங்க. அம்மா யாராவது போற வர பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு அடிப்பாங்களா? தாம்பிள்ளையை கூப்பிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு குட்டு. நீதிமான் என்னை குட்டி என்னை தயவாய் கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். இப்போ இன்னைக்கு நாம் தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையினாலோ அல்லது கர்த்தருடைய ஊழியர்களாலோ கடிந்து கொள்ளப்படும் போது ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேவன் நம்ம என்ன செய்கிறார், ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கொடுத்துருக்கிறார்னு தெரிஞ்சு, கர்த்தருடைய ஊழியர்களை கொடுத்துருக்கிறார் தெரிஞ்சு. இல்லைன்னா என்ன ஆகாது, நம்ம சரிப்படவே முடியாது. நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம், போய்கிட்டே இருப்போம், ஆனால் ஒரு முன்னேற்றமும் வராது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார், நம்மை குட்டி கடிந்து கொள்ளுகிறது. அதனால தான் என்ன செய்கிறாரு, நீதிமான்களை வைத்திருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிற மிக முக்கியமான காரியம் என்னன்னா, ஒரு ஜெபம் பண்றார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் காத்துக்குவேன் ஆண்டவரேன்னு சொல்லலை, எனக்கு தெரியும் ஆண்டவரே நான் பேச மாட்டேன், நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, என் வாய்க்கு என்ன செய்யும், காவல் வையும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டிய விஷயமே இதுதான். எதுக்காக ஜெபம் பண்ணோம், நம்ம வாய்க்கு தேவன் காவல் வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரம் நாம பேசுறது தேவனே கேட்கக்கூடாத அளவுக்கு எப்படி இருக்கும், அகோரமா இருக்கும். தேவனே விரும்பப்படாத அளவுக்கு வேண்டாததா இருக்கும், அசுத்தமானதா இருக்கும், தவறானதா இருக்கும். அதனாலதான் தேவனிடத்துல தாவீது ஜெபிக்கிறார், என் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. நாமளும் இதுக்காக ஜெபம் பண்ணணும், தினம் ஜெபம் பண்ணணும். இந்த விஷயத்துக்காக நம்ம வாய் காக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, என் உதடுகளின் வாசலை கூட நீர் என்ன செய்யும், காத்துக்கொள். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவுதான் வாய் பேசு. வாய் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு வாசல் இருக்கு, அது உள்ள முதல்ல போயிடும். எல்லாம் என்ன போயிடும், இந்த வாசலுக்குள்ள என்ன போயிடும், முதல்ல வேண்டாத எல்லாம் போயிடும், இருதயத்துக்குள்ள போயிடும். எல்லா நினைவுகளும் உள்ள போயிட்டு டம்ப் ஆனதுக்கு அப்புறம் தான் வாய் பேசு. அது வரைக்கும் பேசாது. நல்லா தான் பேசிட்டு இருப்போம், நல்லா தான் இருப்போம். உள்ள என்ன ஆகும், அன்னைக்கு அது செஞ்சாங்க பார், அன்னைக்கு அப்படி பேசுனாங்க பார், இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாங்க பார், நம்மளை இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க பார், அப்படி சொல்லி உள்ளுக்குள்ள முதல்ல எண்ணம் தான் போகும். எடுத்தோன்னே பேச மாட்டேன். உள்ள எல்லாம் போய் டம்ப் ஆகி கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பிரச்சனை வந்தோன்னா அந்த டம்ப் ஆனதெல்லாம் பஸ்ட் ஆகும். அந்த பஸ்ட் அவுட் ஆகுறது தான் வேண்டாத வார்த்தை. என்ன பண்ணும், தேவ பிள்ளைகள் இதற்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். நம்ம வாய்க்கு காவல் வச்சாலே வீட்டில் வர நிறைய பிரச்சனை சரியாய். சில அவங்க வாய்க்கு காவல் வைக்கணும். அண்ட் இங்க தாவீது எப்படி ஜெபம் பண்றாரு, என் வாய்க்கு காவல். ஜெபம் பண்ணதோட இல்லை, அது எல்லாத்துலயும் அவர் வாயை காத்து கொண்டார், அவர் நாவை காத்து கொண்டார். அனாவசியமா எதையுமே அவர் பேசல. அதே போல தேவ பிள்ளைகளை என்ன செய்யணும், நம்ம வாயை காத்துக்கொள், நம்முடைய நாவுக்கு காவல் வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வாயினால் வருகிற வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை கரைப்படும். நம்ம பேசிட்டு போயிடுவோம், ஆனால் வாழ்க்கையில் என்ன வரும், கரைகள் வரும். அதே கரைப்பட்டு போயிருந்தோன்னா என்ன ஆகும், வாழ்க்கையில் கரைப்பட்டுச்சுன்னா, ஒரு ட்ரெஸ்ல கரைப்பட்டுருச்சுன்னா போட முடியும். நிறைய கருப்பு கலர் கரையை ஊற்றிட்டு யாராவது போட்டு வருவோமா, பெயிண்ட் அடிச்சு எல்லாம் ட்ரெஸ்ல நிறைய பெயிண்ட் அள்ளி ஊற்றிட்டு அதை எடுத்து போட்டு வரும், போட மாட்டோம். அது புது ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட நிறைய பெயிண்ட் கொட்டிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான் வேஸ்ட்டு.
அதுக்கு விலை உயர்ந்ததா இருந்தாலும் அது என்னதான் வேஸ்ட் தான். அதனாலதான் வாய்க்கு காவல் வைக்க சொல்றாரு. இயேசு கிறிஸ்து பேசினதெல்லாம் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒண்ணு கிருபை உள்ள வார்த்தைகளே பேசினார், இல்லைன்னா போதனை தருகிற வார்த்தைகளே பேசினார். அவர் பேசினதெல்லாம் எடுத்து அவர் எப்பெல்லாம் வாய் திறந்து பேசினார்னு எழுதிப்பாரு. தேவையில்லாம பேசியே இருக்க மாட்டார். பரிசேயர் சதுசேயர்லாம் பயங்கரமான ஆட்கள். அவங்க கிட்ட பேசும்போது கூட தேவையில்லாத பேசியே இருக்க மாட்டார். தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லியே இருக்க மாட்டார். சில நேரம் அமைதியா இருந்துவார். பிலாத்தை கேட்கிறார், நீ ராஜாவா? ஆமா, நான் ராஜா தான். சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், அவ்வளவுதான். சத்தியமாவது என்ன? ஒரு அமைதியாயிட்டார். நான் தான் சத்தியம், நான் தான் வழி, அதெல்லாம் சொல்லிட்டு இல்லை. சத்தியமாவது என்னன்னு கேட்கிறாரு, அமைதியாயிட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகா பெரிய தேவன். பிலாத்து கேட்கறத சொல்றது மாத்திரம் இல்ல, பிலாத்துவே உள்ளத்துக்கு போடுறதுக்கு அவரால் முடியும். அமைதியா இருந்தாராம், வாய் திறவாமல் மௌனமா இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல. சில நேரம் அப்படி நம்ம இருக்க வேண்டியது அவசியம். நம்ம மேல ரைட்டு தான் நினைக்காம நம்ம வாயை திறக்காம இருந்தாலே தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் பார்த்து கொள்வார்னா என்ன பண்ணுவார்னா, நமக்கு உரியவர்களா இருந்தா அவர்களுக்குள்ள ஒரு மன சஞ்சலத்தை கொடுத்து அவங்களே வந்து மன்னிப்பு கேட்பாங்க. சாரி, அப்பா பேசின கணவர் வந்து கேட்பார், சாரிம்மா மன்னிச்சிருங்க. பேசின மனைவி கேட்பாங்க, சாரிங்க ரொம்ப தப்பு தான் நான் பேசினது, நான் கோவத்துல பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. நம்ம அமைதியா இருந்தா அது நடக்கும். நாம எங்க விடுறோம்? அவர் ஒண்ணுன்னா நம்ம 4, நாம ஒண்ணுன்னா அவர் 4. முடிஞ்சு போச்சுக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் வீட்டில் ஒரே சண்டை, பிரச்சனை, போராட்டம். நிறைய பேர் வீட்டில் டைவர்ஸ். நீ வேண்டாம், நான் வேண்டாம், உனக்கு நீ வேண்டாம், எனக்கு நான் வேண்டாம். இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் நம்ம இந்தியாவிலையும் டைவர்ஸ் பெருகிக்கிட்டே வருது. சீக்கிரமா உடனே கல்யாணம் ஆகுது, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, மாமியார் கொடுமை, பிரச்சனை. என்னன்னு பார்த்தா இது பேசியிருக்கோம், அது பேசியிருக்கோம், 2 பேசி சண்டை. உடனே நீ எனக்கு வேணாம், நான் உனக்கு வேணாம், டைவர்ஸ். இதுதான் இன்னைக்கு நடக்கிற திருமணங்களுடைய முடிவாயிருக்கு. ஆனால் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறபடினாலே வாய் திறக்காம இருந்து பார்த்தா தெரியும், தேவன் நமக்காக வழக்காடு. நமக்காக போய் அவர் வழக்காடுவார். நமக்காக வக்கீல் வைக்க வேண்டாம். நமக்கு நல்ல வக்கீல் நம்ம தேவன் தான். பிதாவினிடத்திலேயே நமக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவினிடத்துல என்ன பண்றாரா, ஐயோ ஆண்டவரே விட்டுறாதீங்க, இந்த வருஷம் இருக்கட்டும், அழிச்சிடாதீங்கன்னு சொல்லி பரிந்து பேசுகிறார். மனிதர்களிடத்துல நமக்காக போய் என்ன செய்கிறார், வழக்காடுகிறார். சில நேரம் தப்பா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம பேசுனது. நம்ம உண்மை சொல்லியிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு வேர்டு அவங்களுக்கு அது தப்பா தோணிருக்கும், தப்பா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம மேல 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 அவங்களுக்கும் நமக்கும் வர்ற மாதிரி பேசணும்னா பிரச்சனை. அமைதியா இருந்தா தெரியும், அவங்க அப்படி பேசுறதுக்கு மாட்டாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. அவங்க அப்படி பேசுற ஆள் கிடையாது அப்படின்னு யோசிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணும், வழக்காடுகிற தேவனோட கருத்துல ஒப்பு கொடுக்கணும். நம்ம அமைதியா இருக்கும். அதுதான் வாய்க்கு காவல் வைக்கும். இந்த வாய்க்கு காவல் வச்சாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. எல்லாம் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். எல்லாம் சொல்லுவாங்க, ஞானஸ்நானம் என் நாவுக்கு கொடுக்கல. ஞானஸ்நானம் சரீரத்துக்கு தான் கொடுத்தாங்க. ஞான தண்ணியில முழுகி எழுந்திருக்கும் போது நாக்கெல்லாம் நீட்ட சொல்ல, நாக்கு கொடுக்கல. அதனால நாக்குல என்ன இருக்கு, நான் எதனா பேசுறேன், எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரு, தண்ணியில அபிஷேகம் கொடுக்கல, தண்ணியில ஞானஸ்நானம் கொடுக்கல, அக்கினியினாலே நம்முடைய நாவுகளை நிரப்புகிறார். அந்த அக்கினி தான் என்னது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. அக்கினிமயமான நாவுகள் போன்ற நாவுகள் அப்போஸ்தலர் மேல் இறங்கினது போல அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருடைய நாவுகளும் என்ன இருக்கிறது, பரிசுத்த ஆவியானோட வல்லமை இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம பேசும்போதே அது என்ன செய்யும், அற்புதங்களை நடப்பிக்கிற வார்த்தையா இருக்கும். நம்ம சொல்லும் போது அது அப்படியே ஆகும். நாம் சொல்லுகிற காரியமாய் நிறைவேறும். என்ன செய்யணும், இன்றைக்கு தேவனோட கருத்துல இருக்கிறோம். நாம்
ஒப்பு கொடுவாண்டது என்னோட வார்த்தையில நான் ஜாக்கிரதையா இருக்க, தேவையில்லாம பேச மாட்டேங்க, தேவையில்லாம பேசி நான் எதையும் சொல்லிட மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். தேவையில்லாம பேசி ஒருத்தர் மாட்டிக்கிட்டார். எப்தா என்கிற மனிதனை குறித்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் வீட்டில் போய் வச்சுக்கோங்க. 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். நம்ம வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அதில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கும். கொஞ்ச நேரம் தான் அவருடைய காரியம். அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். என்ன பண்றாரு, நான் யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது, நான் யுத்தத்தில் ஜெயிச்சிட்டேன்னா என்னை நீங்கள் ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா எனக்கு முன்னாடி எது வருதோ அதை நான் அப்படியே பலியாக செலுத்துவேன்னு சொல்லிட்டேன். தேவன் அப்படியே சொன்னார்? சொல்லலை. முன்னாடி எது வருதோ அதை பலி செலுத்துவேன்னு சொல்லலை. நான் உகந்ததை செலுத்துவேன்டுறே, உனக்கு உகந்த பலியை ஒரு பெரிய வல்லமையான கன்று எடுத்து செலுத்துவேன்டுறேன்னு சொல்லலாம். என்ன சொல்லிட்டாரு, எனக்கு முன்னாடி எது வருதோ அதை பலி செலுத்துவேன் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. இவருடைய மகள் ஓடி வரா. தேவையில்லாத வார்த்தை தானே இது. தேவனை கேட்கணும்ல. தேவன் சொன்னாரா? அப்ப என்ன அர்த்தம்? இன்றைக்கு தேவையில்லாத பேசி மாட்டிக்கொள்ளுகிறவர்கள் அநேகர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய சமூகத்துல சுருக்கமா இருக்க வேண்டும். தேவனுடைய சன்னிதானத்துல பிரயோஜனம் உள்ளதா இருக்க வேண்டும். தேவன் சொல்றார், பிரயோஜனமானதை பேசு. நம்ம சொல்ற அட்வைஸ் கூட வசனத்தின்படி இருந்தால் தான் அது நல்லது. நிறைய பேர் நம்ம ஓன் அட்வைஸ்லாம் சொல்லுவோம். அந்த அட்வைஸ்லாம் வேண்டாம். வேதத்தை வச்சு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகள். விடமாட்டேன். இங்கே கூட சண்டே கிளாஸ் பிபிஎஸ்ல நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் கதை சொல்றியா, பைபிளை வச்சு சொல்லிக் கொடு. அங்கதான் மனம் திரும்புதல் வரும். அங்குதான் தேவன் விடுதலையாக்க முடியும். நம்ம ஓன் தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் சொல்லி அப்படியே பயங்கரமா அவங்கள மதிமயக்குகிறதற்கு அல்ல, வசனத்தை சொல்லி அவர்களை விடுதலையாக்கதான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம வாயில முதல்ல என்ன வரணும்? கிருபையுள்ள வார்த்தைகள் வரணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது நம்முடைய வாயில என்ன வரணும்னா, ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வெளிப்படும். சாபமே விடக்கூடாது. சாபம் விடுறது தேவன் விரும்புகிறவர் அல்ல. நீங்கள் இன்னும் ஆவியுடையவர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களான்னு கேட்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவளை அறிக்கை சொல்லட்டுமான்னு கேட்டார். இன்னும் ஆவி வச்சிருக்கீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியா இருக்கு. நீங்க அசுத்தாவி பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. எல்லாத்தையும் எல்லாம் அழிக்கிறதுக்கு தேவன் நம்ம அழைக்கல. யாரையும் அழிக்க நாம் பிறக்கல. எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ பாவம் பண்ணிருக்காங்க, அதை பற்றிலாம் ஆண்டவர் பார்க்கல. நீ சபிக்காத, நீ சபிக்க. நாம சபிக்க கூடாது. யாரா இருந்தா நம்ம சபிக்கிறதை தேவன் விரும்புகிறோம். இப்ப சாபம் விடுற வார்த்தையை விட்டுருவோம். நம்ம சாபம் விடாமலே என்ன நடக்கும்னா, அவங்க சாபத்துக்கு பாத்திரவாடா இருந்தால் அது சாபம் தானா போயிடும். அவங்கள போய் அதை பார்த்துக்கணும். நாம அமைதியா இருக்கும். நம்ம வேலை அது கிடையாது. அப்ப சபிக்க கூடாது. ஆசீர்வதிக்கிறதே எல்லாமே சபியாது. ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணு. நல்லவங்களோ கெட்டவங்களா இருந்தாலும் ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து, அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, நல்ல ஞானத்தை தாங்கப்பா, உண்மை வெளிப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பார். யார் சபிச்சாங்களோ அவங்களே வருவாங்க. அவங்களே வந்து உன்னோடு தேவன் இருக்கிறார், உன்னோடு ஏன்னா அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஈசாக்குடைய எல்லாவற்றையும். ஒரு நாள் வந்தது, அதே அபிமலைக்கு வருகிறார், உன் கூட தேவன் இருக்கிறார், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஒரே வார்த்தை அவர் வாயிலிருந்து என்ன வருது? அவர் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணாரு ஈசாக். அவங்க ஒவ்வொரு துறவையும் அழிக்கும் போதும் ஈசாக்கு இப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பாரு. கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதி எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருடைய சுபாவமே போய் சண்டை போடல. ஏன்பா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டினதை ஏன் தூத்து போடுறீங்க கேட்கல. அதை யூஸ் பண்ணவா செய்யுங்கப்பான்னு சொல்லல, ஐடியாலாம் சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. அப்ப எப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பாரு? ஆசீர்வதிச்சு ஜெபிச்சிருப்பாரு. ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டே வராரு. எல்லாம் போயிருச்சு. ஏசேக்கு சித்துனா எல்லாத்தையும் எல்லா துறவுகளும் பகைவனால் தூர்த்து போடப்பட்டது. ஒரு இடம் ரெகபோத் வந்துருச்சு.
ரெகபோத் வந்தோடனே துறவை வெட்டினார், தண்ணீர் கண்டோம் என்று வந்தார்கள். இப்ப பகைஞர்கள் வந்து வழக்காட வரல, ஆனா பகைவரே வர்றாரு. இவ்வளவு நாள் அழிச்சுக்கிட்டு இருந்த பகைவரே வர்றாரு. கர்த்தரால் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவரா. உடனே என்ன சொல்றாரு? உள்ளே வாரு. கர்த்தர் நாம அவங்களை ஆசீர்வதிச்சா ஒரு நாள் அவங்க வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. சபிச்சவங்க ஆசீர்வதிப்பாங்க. தாவீதோட வாழ்க்கையில் அது நடந்தது. சவுலை எப்பயுமே என்ன செய்தார்? சவுல் வந்து தாவீதை அழிக்கவும் கொலை செய்யவுமே தேடிட்டு சபிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த ஈசாயின் மகன் சொல்லி சாபம் விட்டுக்கிட்டே இருந்தார். நன்மை செஞ்சா கூட தாவீதை கொலை செய்யவே வகை தேடினார். ஒரு நாள் வந்தது, அதே சவுல் ராஜா சொல்றாரு, என் குமாரனே தாவீதே, நீ என்ன செய்வாய்? மேன்மேலும் பலப்படுவாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். நீங்க நம்ம பகைஞர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கதான் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பகைஞர் ஆசீர்வதி. இன்னைக்கு வாயினாலே சபிக்காம ஆசீர்வதி. கிருபை உள்ள வார்த்தை. இரண்டாவது ஆசீர்வாதமான வார்த்தை. மூன்றாவது தேவனை உயர்த்தும் வார்த்தை. எதை சொன்னாலும் தேவனை உயர்த்தும். எதையாவது சொல்லி நம்மளுக்கு ஆதாயம் தேடக்கூடாது, தேவனை உயர்த்த. தேவனை உயர்த்துகிற வார்த்தை அது என்ன செய்யும்? ஒரு நாள் நம்மை அதிகமாய் உயர்த்தும். தேவனை உயர்த்திக்கிட்டே இருக்கும். தேவனை உயர்த்தின பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார்கள். அப்படியே தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி வைக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். இப்போது கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த வசனங்கள் வார்த்தைகளின்படி நாம் ஜீவிப்போம். வாய்க்கு காவல் வைப்போம், நம்முடைய நாவுக்கு காவல் வைப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நமக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கொடுப்பாராக.